ஒரு லெஜெண்ட் ஸ்டோரியில சதன் சீல இருக்கிற ஒரு ஐலாண்ட்ல பெஸ்டான ஹேர் சலூனிஸ்ட் இருந்தான். அவன் தகுதிக்கு திறமைக்கும் மீறியே கூட அவன் ஒரு பார்பர் ஷாப் ஓபன் பண்ணா. இல்ல இவன் இல்ல, ஃப்ரேம் எங்க திருப்புங்க, எஸ் அது நானே தான், மைக்கேல் ஆஞ்சலோ, ராஃபேல் டாவின்சி. இந்த 3 பேரும் நடத்துற இந்த ஹேர் சலூனுக்கு கூட்டம் வேற லெவல்ல குமிது அப்படின்னு ரிப்போர்ட்டர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அவனம்லாம் கண்டிப்பா அந்த கடைக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி டைபோ சொல்றான். பார்க்க சூப்பரா தெரியுறானுங்க நம்ம ஹீரோ சொல்றான். இது வேற லெவல்ல இருக்கு, அப்படியே சிங் ஒரு ரெயின்போ கலர்ல இருக்கு அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோ மைக்கிளோட தலையை கட் பண்ணா அது ஒண்ணுமே ஆக மாட்டேங்கி. ஸ்டான் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிருக்கேன், சாதாரண சிசரை வச்சுலாம் என் முடிய பட்ட முடியாது அப்படின்னு நம்ம சொன்னா, இது சாதாரண சிசர் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா வைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவை எல்லாரும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு ஒன்ன தாண்டா திருத்துறாங்க, ஏன் கூட ஏன் ஓடி வர அப்படின்னு டைபோ கேட்கறான். ஷாஃபே தூக்கி போட்டு பறந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு பூனை குறுக்கால வந்துருது. ஷாஃபே வந்துட்டு அதை பிடிச்சிருந்தான். ஷாஃபே அந்த பூனையை கீழே இறக்கி விட்டு என்னப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். பசங்க ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க அப்படின்னு கோஸ்ட் கார்டு பாக்குறாரு. டைபோ எவ்வளவு காசு வேணும், நம்ம எப்பதான் ஸ்டாண்டுக்கு போய் மெமரியை திரும்ப கொண்டு வரது நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு அசசினேஷன் கூட உருப்படியா முடிக்கல, நமக்கு தொட்டே கிடைக்கல அப்படின்னு டைபோ சொல்லிட்டு இருக்கான். இந்த ஷோ பென்டகன் ஃபேஸோட நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பாடி கார்டு தான் வந்து நிக்கிறான். உன்ட பிசினஸ் பேச தான் வந்திருக்கேன், எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் படி இந்த ஐலாண்ட்ல நிறைய அசசின்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாடி கார்டு சொல்லவும், இல்ல நாங்க சாதாரண பிசினஸ் மேன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவோ டைபோவும் சொல்றாங்க. என்னோட பாஸ் உனக்கு ஒரு ஆஃபர் தராரு, நம்ம ஒரு நாள் ஒர்க் பண்ணலாம், இங்க இருக்கிற அசசின் எல்லாரையும் நீ கொலை பண்ண, அதான் உனக்கான ஜாப் அப்படின்னு நம்ம சொல்றான். இப்ப அசசினை கொல்லணும்னு சொல்றான், என்ன பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு இது ஓகேவா படல அப்படின்னு டைபோ சொல்றான். இதுதான் மிஷன் அப்படின்னு அவன் கொடுக்கவும், ஒரு அசசினை கொண்டு 1 லட்சம் டீல் ஓகே அப்படின்னு டைபோ சொல்றான். சபன் இந்த ஐலாண்ட காப்பாத்துற பொறுப்பு ஒண்ணுது அப்படின்னு டைபோ சொல்லவும், அதுக்கு ஏன்டா கீழே பார்த்து பேசுறேன் நம்ம ஹீரோ கேட்டா, அதான் கேமரா ஆங்கிள் நான் நல்லா தெரியுமா அப்படின்னு டைபோ சொல்றான். சீசன் 1ல பார்த்த மாதிரி நார்மல் ஆளுங்க கிடையாது, இவங்க எல்லாம் அசாசின்ஸ், எப்படி நான் கொல்றதை நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்காக நான் ஒரு சீக்ரெட் வெப்பன் மேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு டைபோ கொடுக்கவும், அடா ஹேர் ஜெல்ல நம்ம ஹீரோ அதை எடுத்து தடவிட்டு இருக்கான். சைடுல இருக்கிற பட்டன் அழுத்தினா முன்னாடி இருக்கிற டார்கெட் அதை அட்டாக் பண்ணும். டை மேக்கப் போட்டதை விட்டுட்டு வேலையை பாடுறா அப்படின்னு டைபோ நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். கடையில போய் நம்ம ஹீரோ சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு எப்படி முதல்ல போய் ஒருத்தர் அசாசின் கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொருத்தட்டியா போயிட்டு, ஏங்க நீங்க ஒரு அசாசினா இப்படியா கேட்க முடியும் நம்ம ஹீரோ யோசிச்சா, அவ்வளவு ஈஸியில என்ன யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் நீ நாசாஜின்னு கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு முன்னாடி இருக்கவன் சொல்றான். இதற்கு நான் 6 கை இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கில்லர் ரேங்கிங் 3364 நான் தான் தி கேம்ப்ளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவ கொடுத்த சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணா. நம்ம டைஸ் விளையாடலாம், நம்ம எதார்த்தமா ஒரு பாட்டில் எடுத்து வச்சு அதை அசால்ட்டா தடுத்துருதான். நம்பர் 5 செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டைஸை உருட்டி மேல இருந்து கீழே கப்ப வைக்கவும், கப்ப வச்ச ஃபோர்ஸ்ல வந்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அந்த வெப்பன் வந்துட்டு அதுல இருந்து ரிலீஸ் ஆகி டைரக்டா அவனை போய் குத்திடுது. இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு சொல்லி அந்த கேம்ப்ளர் அசாசின் கீழே விழுந்துருதா. ஏன்டா அவனை கொண்டா வந்து பில்ல பே பண்ணல அப்படின்னு கடைக்காரன் திட்டமா நம்ம ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். ரொம்ப பசிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கடை கிட்ட போயிட்டு, இந்த பீஃப் பால் இது சோடா ஃபோவாங்க தானே அப்படின்னு கேட்கவும், பெர்ஃபெக்ட்டா மறைஞ்சு வாழ்றேன்னு நினைச்சேன், ஆனா நான் ஒரு அசாசின் உனக்கு தெரியும்ல அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கவும், எனக்கு பசிக்குதியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் தான் சோடா ஹோவாங், கில்லர் ரேங்கிங் 2798 அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். பீஃப் பால் மீட் செய்யறதுக்காக நான் பிராக்டிஸ் பண்ண எந்த லெவலுக்கு நான் என் முடிய உருந்து போற லெவலுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சை இப்ப நம்ம ஹீரோ மேல வைக்கிறான். நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு மீட் பாலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவனோட வாழை போய் கடிச்சிருக்கான். மசில்ஸ் டெவலப் பண்ண எவனாலையும் முதுகு பின்னாடி தொட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனும் ஒரு பரண்டி எந்திரிச்சு பார்த்து கடைசியில ஷார்ப்பான பாறையில நம்ம ஹீரோவை குத்துறான். அவனை தானே குத்திக்கிட்டான். ஹே உன்னோட அந்த மீட் பால் அது நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். இப்போ ஒரு பப்ளிக் டாய்லெட் குள்ள நம்ம ஹீரோ என்டர் ஆகுறான். டேய் என் மேல தெரிக்குதுடா, ஒழுங்கா இரு. ஆமா உன் அவுட்ஃபிட்டே சரியில்லை, நீ ஒரு காஸ்ட் பிளேயரா நம்ம ஹீரோ கேட்கும். ஏண்டா இந்த காஸ்டியூமை பார்த்துமா தெரியல, நான் ஒரு அசாசின் அப்படின்னு நம்ம ஸ்வாட் எடுத்துட்டு நிக்கவோ, இதெல்லாம் ஒரு காஸ்டியூமா நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். நார்மல் பர்சன் கில்லர் ரேங்கிங் 11279 நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு நம்ம சொன்னா நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை தோக்கடிக்கிறான். அசாசினா இருக்கவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு நம்ம சோர்ந்து போகவும், நீயும் யூனிக் தான், இந்த சீரீஸ்லயே நீ ஒருத்த மட்டும் தான் அந்த காஸ்டியூமா வச்சிருக்க, சோ பெருமைப்படு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். சரி நம்ம ஹீரோ ரோடு பக்கமா போயிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த கோஸ்ட் கார்டு வழியில துடிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு நம்ம ஹீரோ பார்த்தா, ஹே பொண்ணு இந்த ஐலாண்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் அசாசின் யாருன்னு சொல்ல, அவன் கூட போய் நான் சண்டை போடணும், ஒழுங்கா சொல்றியா இல்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லி கோலா கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஐலாண்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் அசாசின் நீ கேக்குற அந்த ஆளுமா பின்னாடி தான் நிக்கிறான் அப்படின்னு கோலா சொல்றான். நம்ம ஹீரோ ஒரு மாசான என்ட்ரி கொடுக்குறான். குழந்தை கிட்ட பிரச்சனை பண்ற வெக்கமாலன்னு கேட்கவும், நான் ஒன்னும் குழந்தை இல்ல அப்படின்னு கோலா சொல்றான். ஸ்பிரிங் வெயின்டேஜிரோ கில்லர் ரேங்கிங் 2117 இந்த ஐலாண்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் அசாசின் கிட்ட மோதி பார்த்தா எனக்கு அது ட்ரைனிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை ஃபைட்டுக்கு கூப்பிடுறான். கோலா அங்கிள் சாம்க்கு போய் ஹெல்ப் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவ்வளவு கோஸ்ட் கார்டுக்கு ஹெல்ப் பண்ண போறா. ஈச்சிரோ ஸ்வாட் எடுப்பான்னு பார்த்தா நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத நேரத்துல ஸ்வாட்குள்ள இருந்து டக்குன்னு ஒரு புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணிருந்தான். காலத்துல எதிரியே தோக்கடிக்கிறது தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லி ஈச்சிரோ சிரிச்சிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ இப்ப அசால்ட்டா எந்திரிச்சு நிக்கிறான். சிசர்லயே நம்ம ஹீரோ அந்த புல்லட்டை பிடிச்சிருக்கான். கோலப்பையில கண்ணை யூஸ் பண்ணி ஷாட் பண்ற, வயசானவங்க சின்ன பொண்ணுகிட்டயோ பிரச்சனை பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அவனை அட்டாக் பண்றான். இவ்வளவுதான் ட்ரைனிங் எடுத்தாலோ என்னால ஸ்ட்ராங்கா மாற முடியல,
சோ ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சேன். எனிமீஸ் எதிர்பார்க்காத நேரத்துல புல்லட் வச்சு அட்டாக் பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேனுங்கிறதையே மறந்துட்டேன். ஆனால் நான் அவ்வளவு ஈஸியில விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிசர் அவன் தடுக்க ட்ரை பண்ணா. சிசர் ரெண்டா பிரிஞ்சு அப்படியே மேல பறக்குது. நம்ம ஹீரோ அந்த கேப்ல வந்து ஒரே பஞ்சு தான். என்னோட ரேங்கிங் 17,369. வீட்ல போய் ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்துட்டு திரும்ப வாடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு நிமிஷம், நீ யாரு அப்படின்னு ஈச்சிரோ கேட்கவும், நான் தான் இந்த ஐலாண்டோட சூப்பர் சிசர். சைபர் ஹேர் சலூன்ல ஹேர் கட் பண்றேன். ஃபுல் சர்வீஸ்க்கு 15 ஹேர் கட் நான் பார்த்து 5 1 get 1 ஃப்ரீ ஆஃபர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு பார்பர் கிட்ட நான் தோத்துட்டேன். உலகம் ஒண்ணு இடிஞ்சு விழல, நான் ஒண்ணு சாகல, உயிரோட தான் இருக்கேன். இனிமே என் லைஃப் நான் நல்ல வழியில நடக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஈச்சிரோ நினைக்கிறான். போஸ்ட் கார்டு வயித்துல இருந்து ஒரு கர்ல மாதிரி ஒண்ணு எடுத்திருக்காங்க. இது புல்லட்டா நம்ம ஹீரோ கேக்குறான். இது அரிய வகை புல்லட் மாதிரி இருக்குன்னு டைப்போ பார்த்தா இது வர கிட்னி ஸ்டோன் தான் நம்ம சொல்றான். சரி, நான் அசாசினேஷன் பண்ணதுக்கு காசுங்க நம்ம ஹீரோ கேட்டா, ஃபைனலி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மைக்கிளும் ஆளுங்களும் அங்க வந்திருந்தாங்க. நம்ம மோதி பார்க்கலாம், தோத்து போறவங்க அப்படின்னு மைக்கேல் பேசிட்டு இருக்கும்போதே திரும்பவும் முடிய வந்து 13 வெட்டுறான். இந்த ஐலாண்ட் பீப்புள் எல்லாரும் ஏட்டா அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஓடிட்டான். ஓ மிஸ் பிளம், நீங்க என்ன பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நிறைய அசாசின் வந்துட்டு இருக்காங்க, நீ அவங்களுக்கு மேட்ச் கிடையாது அப்படின்னு வா சொல்லவும், நீ என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம நிறைய காசு சம்பாதிக்க நேரம் அப்படின்னு டைபோ சொல்றான். ஹீரோ ஆக்சுவலி புல்லட் வச்சு அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோவும் சீக்கிரட்டா அட்டாக் பண்ணலாம் டைபோவோட டப்பாவை எடுத்திருப்பான். அதுல அந்த புல்லட் பட்டிருக்கும். நம்ம ஹீரோ சிசர்ல பிடிச்ச மாதிரி சீனை போட்டு அவனை ஏமாத்திருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.